உன்னீர்கோணம் பகுதியில் இங்கே ஒரு முதியவர் கடை வைத்திருக்கிறார். அவர்களுடைய கடையில் கூட்டம் அலைமோதும் வண்ணமாக உள்ளது. என்னவென்றால் டீ 5 ரூபாய், வடை 2 ரூபா, உளுந்து வடை 2 ரூபா, அதன் உள்ளி வடை பருப்பு வடை 2 ரூபாய். அதன் ரசிகர்கள் கூட்டம் அங்கே அதிகமாக உள்ளது. வாங்கிட்டு வராரு ஒருவர். சரி, எங்கே எனக்கு வாங்கினீங்களா? சரி, ஒன்று எவ்வளோ? 2 ரூபாயா? 2 ரூபா. இது 2 ரூபா இல்லையா? சரி சரி, அதில் வைங்க, நானும் சாப்பிடுவேன். இங்கே பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்காரு, கேட்போம். பெரியவரே வணக்கம். பெரியவரே வணக்கம். சரி, இந்த ஊர் பேர் என்ன? உன்னீர்கோணம். இந்த ஊரில் ஒரு கடை இருக்கு இல்லையா, முன்னாலே இருக்கா பெரியவருடைய கடை? 5 கண்டா முக்கு இல்லையா? இந்த கடை முன்னாலே இருக்கு இல்லையா? முன்னாலே இருந்து விலை குறைவு தான் இல்லையா? எப்போவுமே ஒரு கடையில் கூட்டமாக தான் இருக்கும் இல்லையா? அங்கே பொருள் வச்சுட்டு சும்மா இருக்க நேரமே கிடையாது, வைக்க போயிட்டு இருக்கோம். போயிட்டு முடிச்சிருவாரு. ஓ, ராத்திரி 10 மணிக்கு மூடிட்டு போயிடுவாரா? எத்தனை மணிக்கு திறப்பாரு? 3 மணிக்கு. காலையில் வந்து வேற வேலைக்கு என்ன பார்ப்பாரா? பால்வெட்டு விவசாய வேலையில் இருக்கு. அந்த வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் வந்து இந்த கடையை திறந்து அப்படி இருந்து ஓட்டுது இல்லையா? சரி சரி. அப்போது அவருடைய பெருமைகள் சொல்ல வேண்டிய அளவில் ஏதாவது இருக்கா? இப்போ விலை குறைஞ்சாலும் தரத்தில் குறையல, தரம் நல்லா தான் இருக்குது இல்லையா? எதுவும் ஸ்டாக் வைக்க கிடையாது. சரி, டீயையும் கொண்டு வருகிறார், எனக்காகவும் அவருக்காகவும். சரி, வைங்கள் இதில் டீயை வைக்கவும் பார்ப்போம். சரி சரி சரி, நான் மேலும் அவருடைய கடையை ஒன்று எடுத்துட்டு வரேன், பார்ப்போம். சரி, இந்த ஊரில் வேற எல்லா இடம் விலை அதிகம் இல்லையா? இங்கே விலை குறவு. சரி சரி, வேற இந்த ஊருக்கு விசேஷமான செய்திகள் தான் இருக்க பெரியவரை? ஒன்றும் இல்லை, இதுதான் விசேஷம். சரி, செய்தியை முடிக்கலாமா? உங்கள் பேர் என்ன பெரியவரை? நாகப்பன். இந்த ஊர் தான் இல்லையா? சரி சரி, உங்களை சந்தித்தது முக்கிய மகிழ்ச்சி. இந்த புராண கதைகள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா புராண கதைகள் பெரியவரை? புராண கதைகள் ஏதாவது தெரியுமா? தெரியாது. சரி பெரியவரை, உங்களை சந்தித்த மிக்க மகிழ்ச்சி. ஓகே.